ஏற்கனவே முடிக்கிறான், மாடுகளை முடிக்கிறான். மாடை ஏன் முடிக்க வேண்டியது இருக்கு? மாடு இருக்கிற வரை வேளாண் பெருங்குடி மகன் செயற்கை விவசாயத்துக்கு வர மாட்டான், ரசாயன உரத்தை வாங்க மாட்டான். இந்த மாடை வளர்ப்பான், அது சாணி போடும். அந்த சாணி எடுத்து உடனே வண்டி நிலத்துல கொட்டுறது இல்ல. ஒரு சாணி குழி இல்லாத வீடு இருக்காது. அந்த சாணி குழி கொட்டுவான், மாட்டுக்கு போடுற வைக்கோல் அதை கொட்டுவான், மாட்டுக்கு போடுற புல் அது மிச்சம் இருக்கும் அதையும் கொட்டுவான். அது மக்கி அப்படியே உரமாகும். அதை விவசாய காலம் முடிஞ்ச பிறகு மாட்டு வண்டியில ஏற்றி கொண்டு போய் அதை தலைச்சுமையா கொண்டு போய் அந்த நிலத்துல தூவி விடும். அது உரமாயிரும். இந்த மண்ணு கெடாத வளமாக இருக்கும். இந்த இயற்கை உரத்தை இட்டு விவசாயம் செய்கிற போது ஆடுகளை கிடையமத்துவான், அது புழுக்கைய போடும், அங்கே சிறுநீர் கழிக்கும். அதெல்லாம் உரம், மண்ணுக்கு வளம். அப்ப அந்த இயற்கை உரத்தை கொட்டுகிற போது அந்த ஆட்டுச்சாணி, அந்த ஆட்டு புழுக்க மாட்டுச்சாணி பயிர்களின் செடிகளின் வேர்ல இருக்கிற போது கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா போதும், சொத சொத ஈரத்தை பிடிச்சு வச்சுக்கிறோம், பல நாட்கள் காய விடாது. அப்ப என்ன செய்யலாம்? இந்த முறையில் இருந்து இவனை மாத்தணும். இதை யார் சொல்றா? 1838 லார்டு மெக்காலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசுறான். என்ன பேசுறான்? இந்திய நாடு முழுமைக்கும்